பெண்களுக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுவும் ஒரு ஏஜ் குரூப்க்கு அப்புறம். ஸோ ஒரு 40 இயர்ஸ் ஆகுது. 40 வயசுக்கு அப்புறம் இந்த மெனோபாஸ் டைமில் முகத்தில் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் நல்ல கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சுங்க. எனக்கு இப்போது ஸ்கின்ல சில பிளாக் பிக்மெண்டேஷன் வருது, டாட்ஸ் வருது, ரொம்ப டல்லாக இருக்குது, சருமமே பொலிவே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் டியூ டு ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் பொதுவாக 40 வயதை கடந்தாலே ஏற்படக்கூடியது தான். நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நமக்கு சரியாகணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ 40 வயதிற்கு மேலே இல்லை ஒரு சில பெண்களுக்கு டீனேஜில் நிறைய ஃபேஸில் குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். விட்டமின் சி எதுலங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுவும் ஒரு ஏஜ் குரூப்க்கு அப்புறம். ஸோ ஒரு 40 இயர்ஸ் ஆகுது, 40 வயசுக்கு அப்புறம் இந்த மெனோபாஸ் டைமில் முகத்தில் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் நல்ல கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சுங்க. எனக்கு இப்போது ஸ்கின்ல சில பிளாக் பிக்மெண்டேஷன் வருது, டாட்ஸ் வருது, ரொம்ப டல்லாக இருக்குது, சருமமே பொலிவே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் டியூ டு ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் பொதுவாக 40 வயதை கடந்தாலே ஏற்படக்கூடியது தான். நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இதை தாண்டி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய ஒர்க் டென்ஷனுங்க, சரியாக நைட்டில் தூங்குறது கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது முகம் பொலிவிழந்து கண்களுக்கு கீழே கருவளையம் வந்த மாதிரியோ நிறைய பேருக்கு நமக்கு தெரியுது. ஸோ முகத்திலும் சருமத்திலும் சின்ன சின்ன கரும்புள்ளிகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில பெண்களுக்கு தாங்க முடியாத ஒரு அரிப்பு, இச்சிங் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிப்பு எனக்கு தாங்கவே முடியல, ரொம்ப டீப்பாக ஸ்கின்ல எனக்கு இச்சிங் இருக்குது, அதுவும் முகத்துலேயும் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தோம்னா நெத்தியில் இந்த ஃபோர்ஹெட்டில் சைட்லலாம் பார்த்தோம்னா நல்லா ஒரு பிளாக் கலரில் பிக்மெண்டேஷன் நமக்கு தெரியும். இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நமக்கு சரியாகணும்னா என்ன பண்ணலாம்? 40 வயதிற்கு மேலே இல்லை ஒரு சில பெண்களுக்கு டீனேஜில் நிறைய ஃபேஸில் குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். விட்டமின் சி எதுலங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸில். ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் எதுங்க நம்ம எடுக்கலாம்? விட்டமின் சி நிறைஞ்சிருக்குன்னா ஸ்கின்னுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய டெட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயரில் உங்களுக்கு அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சருமம் பொலிவு இல்லாமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சருமம் பொலிவு இல்லாமல் டெட் செல்ஸ் எல்லாமே மேலே இருந்ததுன்னா ஒரு கருமை நிறத்தில் ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஜென்ரலாக விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். ஸோ இதில் லெமன் ரொம்ப முக்கியமானது, ஆரஞ்சு, சாத்துக்குடி பழங்கள் இதை எடுக்கிறது, கிரேப்ஸ் எடுக்கிறது, அதுவும் முக்கியமாக ட்ரை கிரேப்ஸ் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். டெய்லி ஒரு 10-15 ட்ரை கிரேப்ஸை தண்ணீரில் நல்லா ஊற வச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம ஒரு சாறு மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாவதற்கு, சருமம் பொலிவாக இருப்பதற்கு விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 21 நாள் தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சை சாறோ இல்லை ஆரஞ்சு சாறோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. வேறு என்ன உணவில் நான் சேர்த்து சாப்பிட்டா சருமத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, பப்பாளி ரொம்ப முக்கியமானது. இந்த பப்பாளியை நம்ம சாப்பிட்லாம். அடுத்ததாக சீத்தாப்பழம். இதில் அதிகமான கொலாஜன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனை இருக்கும். இந்த வெண்புள்ளி பிரச்சனை மறையிறதுக்கும் நமக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரெகுலராக நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, தினம்தோறும் ஒரு நெல்லிக்காய் பயன்படுத்திட்டு வரலாம்.
எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடும்பொழுது, ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து சாலடாக எடுக்கிறோன்னா தேன் கலந்து சாப்பிட்லாம். ஒரு ஜூஸ் நம்ம எடுக்கிறோன்னா கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம். தேன் நம்ம உடலில் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் எடுக்கும்போது சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப பொலிவானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக ஒரு 21 டேஸ் இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி நம்ம வேறு என்ன பயன்படுத்தணும்? உணவு முறைகளில் லோ கேலரிஸ் இருக்கக்கூடிய டயட், அதுக்கப்புறம் லோ ஆயில் டயட். ஸோ ஆயில் வந்து ரொம்ப சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணதோ, இல்லை ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி, இல்லை ஆயில் ரொம்ப எக்ஸஸாக சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் ஸ்கின்ல அது எல்லாமே டாக்ஸின்ஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ பெஸ்ட்டாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் நம்ம டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா வெள்ளை பூசணி. ஸோ இந்த வெள்ளை பூசணி சாறு நம்ம தினம்தோறும் எடுக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்குது. இந்த வெள்ளை பூசணியோட ஒரு சின்ன பீஸ் நம்ம வந்து கற்றாழை ஆலோவேராவை எடுத்துக்கணும். ஸோ இந்த வெள்ளை பூசணி சாறு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆலோவேரா, ஸோ இதையும் கற்றாழையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 7-8 முறை வாஷ் பண்ணி இந்த வெள்ளை பூசணியோட சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இந்த புதினா இலைகளும் இதனோட சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்துடணும். சேர்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து இது ஒரு 21 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக மலச்சிக்கல் தொந்தரவு, ஸ்கின் நல்லா க்ளோவாக பிரைட்டனாக இருக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்தது சரும சாந்தி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். எதற்காக இந்த சரும சாந்தி சூர்ணம் அப்படின்னா, சருமத்தில் இருக்கக்கூடிய எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இது நமக்கு பயன்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கரும்புள்ளி இருக்குது, முகத்தில் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த சரும சாந்தி சூர்ணம் பயன்படுது. இதில் முக்கியமாக பரங்கிப்பட்டை, வாய்விடங்கம், சீந்தில், இந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை போக்கக்கூடியது தான். ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு இயற்கையான வழிமுறைகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.